வணக்க மக்களே, இன்னைக்கு நமக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாய்ப்பை வீணடித்த நட்சத்திர வீரர் அதிரடி நீக்கம். ஸ்டார் வீரருக்கு இடம். சிஎஸ்கே எடுத்த அதிரடி முடிவு. அதாவது IPL 2024 ஆண்டுக்கான சீசனில் சிஎஸ்கே அணி விளையாடிய 6 போட்டிகளில் 4 வெற்றிகள் 2 தோல்விகள் என்று புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணி இன்றைய தினம் லக்னோ அணியை எதிர்கொள்ள உள்ளது. சிஎஸ்கே அணி நன்றாக விளையாடி வந்தாலும் அந்த அணியில் பெரிய பிரச்சனைகள் இன்னும் அப்படியே இருக்கிறது. பேட்டிங்கில் சில வீரர்கள் இன்னும் தங்களுடைய ஃபார்மை மீட்டெடுக்கவில்லை. பந்து வீச்சிலும் சில தடுமாற்றத்தை சிஎஸ்கே கண்டு வருகிறது. எனினும் சில தனிப்பட்ட வீரர்களின் அபார செயல்பாட்டின் காரணமாகத்தான் சிஎஸ்கே அணி தொடர்ந்து வெற்றிகளை பெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றிருக்கும் 35 வயது வீரரான ரஹானே கடந்த சில போட்டிகளில் தடுமாறி வருகிறார். ரஹானே நடப்பு சீசனில் 6 போட்டியில் விளையாடி வெறும் 124 ரன்களை மட்டுமே அடித்து இருக்கிறார். இதில் அதிகபட்ச ஸ்கோர் 45 ரன்கள் ஆகும். நடப்பு தொடரில் சராசரியாக 24 ரன்கள் மட்டும் அடித்திருக்கும் ரஹானே அவர்கள் ஸ்ட்ரைக் ரேட்டில் 125 என்ற அளவில் தான் இருக்கிறது. இது ரஹானே கடந்த சீசனில் 326 ரன்கள் குவித்து இருந்தார். ரஹானே தன்னுடைய ஃபார்மில் இல்லாமல் தடுமாறி வருகிறார். இதனால் ரஹானேவை நீக்கிவிட்டு இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் கடந்த சில போட்டிகளாக வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் ரஹானேவிற்கு வயதாகிவிட்டதால் அவருக்கு பதில் இளம் வீரர் ஒருவரை கொண்டு வர சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்து உள்ளது. அதன்படி பிளேயிங் 11 8 கோடி கொடுத்து வாங்கப்பட்ட சமீர் ரிஷ்வி இருந்தாலும் அவருக்கு பேட்டிங் செய்ய வாய்ப்பே கிடைக்கவில்லை. இதனால் ரஹானேவை நீக்கிவிட்டு சமீர் ரிஷ்வியை அந்த இடத்தில் வைக்க சிஎஸ்கே அணி நிர்வாகம் முடிவெடுத்து உள்ளது. இதே போன்று ரஹானேவிற்கு பதில் ராஜவர்தன், நிஷாந்த் சந்து அல்லது சாய்க் ரஷீத் போன்ற வீரர்களும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் தெரிகிறது. சிஎஸ்கே அணியில் நடைபெறும் இந்த மாற்றம் காலத்தின் கட்டாயமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ரஹானேவுக்கு கடைசியாக ஒரு போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனால் லக்னோவுக்கு எதிரான போட்டிக்கு பிறகு சிஎஸ்கே அணியில் மாற்றம் நடைபெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.